ஜனவரி 10 அன்னைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில 2 சட்ட முன்முடிவுகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த சட்டத்திருத்த மசோதா பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களுக்காக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சிறுமிகளை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கினால் மரண தண்டனை விதிக்கப்படும், கூட்டு பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் இந்த சட்டத்திருத்த மசோதால குறிப்பிடுறாங்க. இந்த பாலியல் துன்புறுத்தல்ல டிஜிட்டல் மற்றும் மின்னணு சார்ந்த துன்புறுத்தலும் அடங்கும். இப்படி பெண்களை துன்புறுத்தினா 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும்னு இந்த சட்டத்திருத்த மசோதால மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதை அந்த குற்றவாளி தொடர்ந்து செய்யும் பட்சத்துல அவருக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை நீடிக்கப்படும், மேலும் 10 லட்சத்துக்கு அபராதம் விதிக்கப்படும் குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப கொலை நோக்கத்தோட பாலியல் குற்றங்கள் ஈடுபடுறவங்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படும், 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி கொலை நோக்கமின்றி பாலியல் குற்றத்துல ஈடுபடுறவங்களுக்கு 15 ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படும், 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் கூறியிருக்காங்க. அதே மாதிரி கவனக்குறைவால நடந்த குற்றங்களுக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் இதுல அறிவிக்கப்பட்டுள்ளது. நிறுவனங்களுக்கும் இந்த சட்ட திருத்தத்துல சில தண்டனைகள் வழங்கப்பட்டுள்ளது. நிறுவனங்கள்ல அலுவலகத்துல சிசிடிவி கேமராக்கள் போதிய அளவுல இல்லைன்னா அது நிர்வாகத்தோட பொறுப்பாகும். கட்டாயம் சிசிடிவி அனைத்து இடங்களையும் பொருத்தப்பட்டு இயங்கும் நிலையில பராமரிக்க வேண்டும். சிசிடிவி கேமராக்கள் இல்லைன்னா நிறுவனங்களுக்கு 2 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மீது ஆசிட் வீசும் குற்றவாளிகளுக்கு குறைந்தபட்சமா 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அல்லது ஆயுள் தண்டனை வழங்கப்படும்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல பாதிக்கப்பட்டவர்களோட அடையாளத்தை வெளிப்படுத்தினா 3 to 5 வருடத்துக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும் முதலமைச்சர் தெரிவித்திருக்காரு. இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள பியாண்ட் ஹெட்லைன்ஸ் மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.